காலையிலேயே நாங்கள் வந்து ஓட்டு போட்டாச்சு. நாங்களே எங்கள் ஃபேமிலியில் ரெண்டு ஓட்டுமே போட்டாச்சு. ஓட்டு போட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் உழவர் சந்தையில் வந்து 1 கிலோ மட்டன் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏன் ரேட் அதிகமாகிடுச்சின்னா, லாஸ்ட் டைம் அவங்க 800 ரூபாய் இருந்துச்சு. இந்த உகாதி வந்தனால வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் ஆகிடுச்சு 1 கிலோ மட்டன்னு. ஸோ அதனால் வந்து மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எல்லோரும் வாங்கிட்டு 1 கிலோ வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் மணி பார்த்திங்கன்னா அதுவே 2 மணி 2:30 ஆகிடுச்சு. ஸோ பசி எங்களால் தாங்க முடியலன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பசங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. காஃபி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனவுடனே பசங்களை கூப்பிட்டு அந்த காஃபியில் வந்து அவுள் போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு பாத்திரம் வேறு நிறையா இருக்குது, அதை கழுவலான்னா சரி அதுக்கும் தெம்பு வேணும்ல, காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே 2:30 மணி ஆகிடுச்சு. சரி ஓகேட்டு அடுத்து நம்ம சிங்கில் எல்லா பாத்திரத்தையும் போட்டு லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா எல்லாமே என்ன சொல்கிறது போகாதெல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பவுட்ரு போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பாத்திரம் அடுத்த செகண்ட் ரவுண்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடியாகி குக்கரில் விசில் விட்டு வந்துச்சு. கறி வெந்துருச்சா செக் பண்ணேன், வெந்துருச்சு. அந்த சூப்பு வந்து உண்மையிலே ஒரு நல்ல சூப்பு, அதில் இருக்கிற சூப்பு நீங்கள் கூட குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எலும்புக்கு ரொம்பவே நல்லது. சரி அடுத்து குழம்பு ரெடி பண்ணுறது பண்ணட்டும், அடுத்து வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அடுத்த செட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரெடி பண்ணி முடித்தோடனே பார்த்தா மணி 3 மணி ஆகிடுச்சு. 3 மணி ஆகியுமே இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலான்ட்டு என் பொண்ணு உட்காந்து டீ ஷர்ட்டில் உட்காந்து கடித்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சரின்ட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு உடனே வந்து என்ன பண்ணோம், ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் போட்டோம். ஸ்விக்கின்ற பாருங்கள், ஜொமேட்டோவில் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் போட்டோம். அது வந்து வருமா தெரியல, இன்றைக்கி வேறு எலெக்ஷன்றனால டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இதாக வந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக காலிங் பெல் அடித்து குட்டி மகன் வந்து போய் அந்த பார்சலை வாங்கிட்டு வந்துச்சு. ஜொமேட்டோலேருந்து என்ன ஆர்டர் போட்டோன்னா சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்து பாயசத்தோட காம்போ ஆஃபர் மாதிரி இன்றைக்கி விட்டுருந்தாங்க, வந்துருந்துச்சு. அதை வந்து பசியில் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் பாயசம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மீதி அந்த பிரியாணி கொஞ்சம் பசின்றனால எங்கள் வீட்டில் குட்டிமாவும் சாப்பிட்டுச்சு. ஸோ இன்றைக்கி வந்ததே உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இன்றைக்கி வந்ததே பெரிய விஷயம். ஒன்றா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி பிரியாணி ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்கும்போது வந்து நல்லா ஒரு ஜூஸியாக நல்லா ஹைஜீனிக்காக இருந்துச்சு. சரி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நானுங்க சாப்பிட்டதில் வந்து கொஞ்சம் குட்டிமா வந்து காரமாக இருக்குன்னு சொன்னால் மணி பார்த்தா அப்போ 4 மணி, இன்னுமே எங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக மட்டன் குழம்பு சோறும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு படுக்கிறது தான். இன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட்டு தான், கடையும் லீவு தான், எல்லாமே ரெஸ்ட்டு தான்.